ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு இன்னும் கொஞ்சம் கோல்டெல்லாம் சரியாகலை. பயங்கரமாக கஃப் இருக்குது. ஸோ அதனால் சவுண்டெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு செல் வீடியோ தான். ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் நேற்று போய் கொஞ்சம் டியூபர்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்காக. ஸோ டியூபர்ஸ் வேண்டவங்கெல்லாம் இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் போடவும் மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட பிங்க் ஸ்பார்க் அப்படிங்கிற வெரைட்டியோட ஃப்ளவர் தான் இது. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு வாங்கி வச்ச என்னோடய லோட்டஸ் இது தான். சூப்பராக இருக்குல்ல. இது ஆக்சுவலி தனியாகவே மலரும். நிறைய ஃப்ளவர்ஸ் வந்தது இந்த டைம். எனக்கு இன்னும் பட் இருக்குது. இதில் இன்னும் பூச்சி வந்திருக்கு. இது மருந்து அடிக்கணும். மழை டைம் வரும்போது உங்களுக்கு நிறைய பூச்சி வரும், மருந்து அடிக்கணும். ஸோ இன்றைக்கி புதுசாக பார்க்குறவங்களுக்காக டியூபர்ஸ் வாங்குகிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லிடுறேன். நீங்கள் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்கன்னா அதோடய ஃப்ளவர் பிக்கு, டியூபர் சைஸு, ப்ரைஸ் எல்லாமே நம்ம வீடியோவிலே சொல்லிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். என்ன ப்ரைஸில் வேணும்னு கேளுங்க. அவைலபிலிட்டி நான் சொன்ன பிறகு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ப்ளேஸ் சொல்லிட்டிங்கன்னா கொரியர் சார்ஜஸும் நான் சொல்லிவிடுவேன். இன்சைட் தமிழ்நாடு 65 ருபீஸ் தான் கொரியர் சார்ஜ். எஸ்டி கொரியரில் தான் நம்ம போடுவோம். ஸோ எல்லாமே பார்த்துட்டு டோட்டல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிபே டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அது நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிவிட்டு எனக்கு ரெசிப்ட் ஷேர் பண்ணணும். ஜிபே, ஃபோன்பே எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட நேமு, அட்ரெஸ்ஸு, பின்கோடு, மொபைல் நம்பர் இவ்வளோ டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு அமுச்சு விடணும். அதே மாதிரி யாரும் டெய்லியுமே எங்களுக்கு ஆர்டர் அனுப்பிட்டீங்களா அப்படின்னு எனக்கு மெசேஜ் போட வேண்டாம். நான் நீங்கள் யார் பே பண்ணுறாங்களோ அந்த ஆர்டர் வைஸில் தான் உங்களோட ஆர்டர்ஸ் டிஸ்பேச் பண்ணுவேன். இப்போ நவராத்திரி வேறு ஆரம்பம். அது இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் எனக்கு இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு 5 கொரியர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அனுப்புவோம். மண்டே அதர் ஸ்டேட்டெலாம் மேக்ஸிமம் போட்டுருவேன். ஸோ தேர்ஸ்டேக்குள்ளே எல்லாரோட ஆர்டர்ஸும் நம்ம டிஸ்பேச் பண்ணிடுவோம். கண்டிப்பாக டிஸ்பேச் பண்ணும்போது உங்களுக்கு டியூபர் பிக்ஸை அனுப்பிட்டு தான் நம்ம பேக் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களோட ரெசிப்ட்டும் அதோட ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதுதான் நம்மளோட டீட்டெயில்ஸு. ஸோ வாங்க நம்ம டியூபர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெரைட்டி காளியா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். நல்ல ரெட் கலரில் அழகாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் காளியா. இதில் நல்ல ரூட்டு வந்த டியூபர்ஸ் தான் இருக்குது. 2 கட் பண்ணி வைக்கக்கூடிய டியூபர் 280. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது 280. இது ஒரு புது வெரைட்டி தான். அதே மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்கும் 200. இதுதான் நம்மளோட டியூபர்ஸை. நான் இதோட ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். அதே மாதிரி நம்மளோட வாட்டர் லில்லிஸில் ஒயிட்டில் இன்னசென்ஸ் ஒயிட் அப்படிங்கிற வெரைட்டி அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் 180. 2 பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் நம்மள்கிட்ட பிளான்ட் இருக்குது. 2 பிளான்ட் தான் இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட இஸ்லாம் மொராடா அப்படிங்கிற ஒரு வாட்டர் லில்லி தான். இது நீங்கள் நல்லா உத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது செகண்ட் டே ஃப்ளவர் தான். இதில் நம்மளுக்கு ஒரு வேரியேஷன் மாதிரி தெரியும். ஒயிட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர். ஃபஸ்ட் டேயில் இன்னும் கொஞ்சம் நல்ல டீப்பான கலர் இருக்கும். செகண்ட் டே ஆகும்போது இதோட கலர் குறையும். ஆனால் இப்போ வேரியேஷன்ஸ் நல்லா தெளிவாக தெரியும். இதில் ஒரு 3 பிளான்ஸ் இருக்குது கொடுக்கறதுக்கு. இதோட ப்ரைஸ் 100 ருபீஸ். நம்மளோட வெரைட்டி ப்ளூ விசில் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலர் வாட்டர் லில்லி தான். இந்த பிளான்ட்டும் சேலுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் 120 ருபீஸ். இதுதான் நம்மளோட வாட்டர் லில்லிஸு. அடுத்து நம்மளோட வெரைட்டி எல்லோ ஃப்ளேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான். ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ஃப்ளவர்ஸு. இதில் நல்ல பெரிய டியூபர் இருக்குது. இது 2 கட் பண்ணி வைக்கக்கூடிய டியூபர் தான். இதோட ப்ரைஸ் 250. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. இதோட ப்ரைஸ் 220. இங்கே இருக்குது 250. இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி 2 டப்பில் நீங்கள் வச்சுக்கலாம். இது ஸ்ப்ரவுட் ஆன உடனேயோ இல்லை அதுக்கு முன்னாடி கூட நம்ம நான் சில நேரம் கட் பண்ணி அனுப்புவேன்.
இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து செப்பரேட்டாகவே வரும். 2 டப்பில் நம்ம வச்சுக்கலாம். நமக்கு 2 பிளான்ட் கிடைக்கும். 250. இதே மாதிரி இங்கே இருக்க 180. இது ஆக்சுவலி நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு வெரைட்டி தான். நிறைய ஃப்ளவர்ஸ் ஒரே டைமில் கொடுக்கும். லாஸ்ட் டைம் கூட எனக்கு 7-8 பட் ஒரே டைமில் வந்தது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். பாருங்கள், இதோட ப்ரைஸ் வந்து 200. 180 இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது 200. இங்கே ஒன்று இருக்குது 180. இங்கே ஒன்று இருக்குது 200. இதுவுமே வந்து கட் பண்ணி வைக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸை எல்லோ இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, அதனால தான் இந்த டியூபர்ஸ் எடுத்தேன். இது வந்து ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் பிக்கை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இந்த டியூபர்ஸ் வந்து ஃப்ரெஷ் டியூபர்ஸ் தான். ஸோ வந்து இதை நீங்கள் தண்ணியில் போட்டு வெயிலில் வைக்கணும். ஸ்ப்ரவுட் ஆன பிறகு மட்டும் பிளானிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்காக போட்டு வச்சுருந்த ஒரு டியூபர் தான். பாருங்கள், இந்த அளவுக்கு ரூட் வந்து ரன்னர் க்ரோத் வரும்போது நீங்கள் இதை பிளான்டிங் பண்ணிடணும். மற்றபடி அது தண்ணியிலே போட்டு வச்சுட்ருந்தேன்னா அழுகி போயிடும். அடுத்தது இங்கே 2 டியூபர்ஸ் இருக்குது. இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம வந்து மிக்சரில் போட்டிருந்த 2 டியூபர்ஸ் தான். ஒரு கஸ்டமர் வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசியாக. நான் எப்போவுமே சொல்கிறது அப்படி செய்யாதீங்கன்னு. பட் நிறைய பேர் இன்னுமே அதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு நம்பிக்கையில் அவங்க சொல்கிறாங்களேன்னு எடுத்து வச்சுருவோம், கடைசியாக வந்து வேண்டான்ட்டுருவாங்க. ஸோ இப்போவே சொல்லிடுறேன், பேமெண்ட் பண்ணாத யாருக்குமே நான் டியூபர்ஸ் எடுத்து வச்சுக்கவே மாட்டேன். நிறைய பேர் என்கிட்ட இந்த மிக்சர் டியூபர்ஸ் கேட்டு வந்தாங்க. அவங்க வீட்டில் நான் சால்ட் அவுட் சொன்னேன். திரும்ப என்னால் அது கண்டுபிடிக்கலாம் முடியாது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட 2 டியூபர்ஸு. ஸோ வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். இது நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு, ரெடி டு பிளான்ட் தான். பாருங்கள், ரூட் வந்துடுச்சு. சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும், டியூபர்ஸை பார்த்துட்டு இது ஸ்ப்ரவுட் ஆகுமானலாம். கண்டிப்பாக ஸ்ப்ரவுட் ஆகும். தண்ணியில் போட்டு நல்ல வெயில் இருக்கிற இடத்துல, மாடி மாதிரி இடத்துல வச்சு விடணும். அதே மாதிரி டெய்லி தண்ணியும் மாற்றி கொடுக்கணும். அதுவும் கண்டிப்பாக தண்ணி மாற்றி கொடுக்கணும், இல்லைனா அழுகி போயிடும். ஏன்னா மழை வேறு அதிகமாக பெய்யுது இப்போ. இது வந்து சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி. இதில் வந்து ஒரு க்ரீன் டிஞ்சு உள்ளே வந்து வரும் இதோட பெட்டல் டிப்ஸில். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான். இதோட நல்ல ஸ்ப்ரவுட்டான டியூபர் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 120. இது வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். பேலன்ஸ் வந்து டியூபர்ஸ் தான். 2 டியூபர்ஸ் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 120. 120 டியூபர்ஸ் தான். ரெடி டு பிளான். உங்கள் கைக்கு வரும்போதே நீங்கள் பிளானிங் பண்ணிடலாம். அடுத்தது வந்து AW7. நிறைய பேர் வந்து டியூபர்ஸ் என்னை கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் நான் வந்து உடம்பு முடியாமல் படுத்திருந்ததுனால என்னால் பதிலெல்லாம் சொல்ல முடியல. அதனால தான் இந்த டியூபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் வந்தது. ஸ்ப்ரவுட்டான டியூபர்ஸ் கேட்குறவங்களுக்காக கொடுத்துடலாம் நானும் போட்டு வச்சுட்டேன். நிறைய பேர் கேட்டாங்க, பட் யாரும் என் மேலே கோச்சிக்காதீங்க, எங்களுக்கு தரல அப்படின்னு. ஏன்னா நிறைய புக்கிங் ஆகும்போது சில நேரம் நான் வந்து புக்கிங் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். ஏன்னா டியூபர் இல்லாத போனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதனால தான் இது வந்து நம்ம AW7ஓட டியூபர்ஸை பாருங்கள். 220. இங்கே ஒன்று இருக்குது 180. இதான் வந்து 2 டியூபர்ஸ். ரெண்டுமே ஸ்ப்ரவுட்டான டியூபர்ஸ் தான். ஃப்ளவர் பிக்கை நான் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து ஒரு பவுல் லாட்டஸ் தான். நிறைய பேர் இப்போ பவுல் லாட்டஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம பவுல் லாட்டஸோட டியூபர்ஸ் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து நித்யா மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பவுல் வெரைட்டி தான். இது வந்து ஒரு டியூபர். இது ஆக்சுவலி 2 கட் பண்ணி வைக்கக்கூடிய டியூபர் தான். இதோட ப்ரைஸ் வந்து 2 இல்லை 3 கூட நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம கட் பண்ணலாம். இந்த இடத்துலையும் கட் பண்ணிங்கன்னா இந்த 3 டியூபராக வைக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 280. சூப்பரான ஒரு டியூபர் தான். அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. இதுவும் பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் 3 கட் பண்ணி வைக்கக்கூடிய டியூபர். இதோட ப்ரைஸ் வந்து 280. இது ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான். நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இதோட ஃப்ளவர் பிக் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இதோட ப்ரைஸ் வந்து 220. பவுல் வெரைட்டிஸோட டியூபர்ஸ் எப்போவுமே ரொம்ப பெரிய சைஸ் வராது. இதோட லீவ்ஸும் சின்னதாக இருக்கும், ஃப்ளவர்ஸும் சின்னதாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 180. இப்போ 3 கட் பண்ணுற டியூபர்ஸை நீங்கள் 3 பாட்டில் வச்சு 3 பிளான்டாகவே வளர்த்தலாம். அந்த மாதிரி வளர்த்தும்போது உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். இது வந்து
200. இங்கே இருக்குது 200. இங்கே இருக்குது, இதுவும் கட் பண்ணக்கூடிய டியூபர் தான், 220. இங்கே இருக்குது 220, இதுவும் கட் பண்ணிக்கலாம். வெரைட்டிஸ் அப்படின்னு பேர் சொன்னாலும் இது நீங்கள் சின்ன பவுலில் வச்சிடாதீங்க. எப்போவுமே வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸான டப்பில் வைக்கிறது தான் நம்மளுக்கு எப்போவுமே பெட்டர். ஏன்னா நீங்கள் சின்ன டப்பில் கொண்டு போய் வைக்கும்போது அதிகமான ஃப்ளவர்ஸ் வராது. கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து அது அப்படியே ஸ்லீப் ஆகி டியூபர் ஃபார்ம் பண்ணிக்கும். ஏன்னா அதுக்கு வளர்கிறதுக்கு இடம் இல்லை இல்லைங்களா. லாட்டஸ் வந்து எப்போவுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளர்கிறதுக்கு விரும்புகிற ஒரு பிளான்ட்டு தான். இடம் பத்தலைன்னா உடனே அது ஸ்லீப் ஆகி போயிடும். ஸோ வந்து எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸ், இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டப்பில் வைக்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு ரீபாட்டிங் இல்லாமல் அது பூத்துட்டே இருக்கும். அடுத்தது நல்ல ரூட்டெல்லாம் வந்து ஸ்ப்ரவுட்டான டியூபர் தான், பார்த்துக்கோங்க. இது வந்து எல்லோ ப்ரார்பிங் அப்படிங்கிற வெரைட்டியோட டியூபர் தான். நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க, இது வந்து காஞ்சிருச்சா ரூட் அப்படின்ட்டு. இல்லை, ரூட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது ரெட் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் அது மெச்சூர் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலருக்கு தான் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இது சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இதுதான் வந்து நம்மளோட க்ரோத் டிப்பு, எல்லோ ப்ரார்பிங்கோட டியூபர். எல்லாமே நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 120. இங்கேயே இருக்குது பாருங்கள், 120. இது எல்லாமே நல்ல ரன்னர் வந்து நல்லா வளர்ந்த டியூபர்ஸ் தான். இது வந்து இன்சைட் தமிழ்நாடு மட்டும்தான் அனுப்ப முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. இங்கேயும் ஒன்று இருக்குது. இதான் வந்து நம்மளோட டியூபர்ஸு, 4 டியூபர்ஸ் தான் இருக்குது. ஸோ வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். இது வந்து ஒயிட் ஸ்வான் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியோட டியூபர் தான். இதில் வந்து ஒரே ஒரு டியூபர் தான் பேலன்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலி வந்து ஒரு கஸ்டமர் கேட்டேன்னு திரும்பவும் நான் இன்னொரு டப்ல இருந்து எடுத்தேன். இப்போ எனக்கு 2 டியூபர் கிடச்சிது. அதில் ஒரு டியூபர் தான் இது. இந்த டியூபர் தான் வந்து நம்ம சேலுக்கு கொடுக்குறோம். இதோட ப்ரைஸ் வந்து 220. அடுத்து நம்மளோட வெரைட்டி, நிறைய பேர் என்னை வந்து பிங்க் க்ளவுட் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம போய் பிங்க் க்ளவுடோட டியூபர்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் இது. நிறைய பெட்டல்ஸும் இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட பிங்க் க்ளவுடோட டியூபர்ஸு. இந்த சீசனில் பிங்க் க்ளவுட்லாம் டியூபரே கிடைக்காது. இதில் வந்து பெரிய டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 200. இங்கேயும் இருக்குது 200. இங்கேயும் இருக்குது 200. இதெல்லாம் நம்ம கம்மி ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கேன். 200. இங்கே ஒன்று இருக்குது 180. பாருங்கள், 3 இடத்துலையுமே க்ரோத் டிப் இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது 180. இவ்வளோதான் நம்மளோட டியூபர்ஸு. ஸோ வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். இது பாவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான். நான் ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். எனக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்த ஒரு சூப்பரான வெரைட்டி தான் நம்மளோட பாவு. பெரிய டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 220. இங்கேயும் இருக்குது 220. இங்கேயும் இருக்குது 220. இங்கே ஒரு டியூபர் இருக்குது. இது வந்து 150. 120. இங்கே இருக்க 150. 180. இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸை. ஸோ எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஒயிட்டில் அழகான ஒரு வெரைட்டி இது. இதோட பெட்டல் டிப்ஸில் ஒரு பிங்க் கலர் வரும். ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஃப்ளவர் தான். நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்து ஒரு வெரைட்டி தான் எனக்கு. ஸோ இதோட ஃப்ளவர் பிக்கு நான் ஆட் பண்ணிடுறேன். பீச்சி கேர்ள் அப்படின்னு நம்ம லாஸ்ட் டைம் போட்டிருந்த வீடியோவில் ஒரே ஒரு டியூபர் பேலன்ஸ் இருக்குது, பெரிய டியூபர். இதோட ப்ரைஸ் வந்து 220. நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு, ரெடி டு பிளான்ட் தான். ஸோ இந்த டியூபர் வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். நம்மளோட வெரைட்டி மல்ஹார் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். இதில் வந்து 2 டியூபர்ஸ் இருக்குது. ஒன்று பெரிய டியூபர். இதோட ப்ரைஸ் வந்து 300. இது வந்து நல்ல ரெட்டிஷ் கலரில் செந்தாமரை நம்ம சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்து சூப்பராக பூக்கக்கூடிய ஒரு செந்தாமரை தான் மல்ஹார். நல்ல ஒரு சூப்பரான வெரைட்டி தான். பெரிய டியூபர் 300. இன்னொரு டியூபர் இங்கே இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 220. 2 டியூபர்ஸ் தான் கிடச்சிருக்கு. அதிகமாக டியூபர்ஸே இதில் வர்றதில்ல. இது நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அடுத்தது ராணி ரெட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியோட டியூபர்ஸ் தான். பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸை. 2 டியூபர் வந்து 220.
இங்கே 2 டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 180. 180யோட 2 டியூபர்ஸ் இருக்குது. இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸு. 4 டியூபர்ஸ் தான் இருக்குது. ஸோ வேண்டவங்க சொல்லுங்கள். ராணி ரெட் வந்து ரொம்ப அழகாக ரெட்டிஷ் கலரில் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான். இதோட கலரே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். நல்ல பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸும் வரும். உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து டியூபர்ஸை எல்லாமே டேக் பண்ணி அதோட நேம் மென்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புகிறோம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டியூபர்ஸோட நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணி வைக்க மாட்டாங்க. எல்லாம் வந்து அங்கங்கே பிளானிங் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நான் வாங்கினது இந்த டியூபர் தான், ஆனால் இதை வந்து எனக்கு வந்து இந்த ஃப்ளவர் வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. இல்லை சில பேர் ஃப்ளவர் வந்தோடனே பிக் அனுப்பிட்டு இது என்ன வெரைட்டி அப்படின்னு கேட்டுருவாங்க. இந்த 2 விஷயத்தையும் செய்யாதீங்க. ஏன்னா நான் வந்து டியூபர்ஸை எடுத்துட்டிங்கனாலே அதை வந்து நேமை மென்ஷன் பண்ணி தான் வந்து ஒரு டப்புலேயே ஒரு இதுலேயே போடுவோம். நீங்கள் பாருங்கள், இப்போ பாருங்கள், இது எல்லோ ஃப்ளேம்ஸோட டியூபர் தான். நான் அதை எழுதி வச்சு தான் இந்த டப்பில் இதை போட்டுருவேன். அதனால் உங்களுக்கு வந்து எந்த காரணத்து கொண்டும் இதோட ஐடி மாறவே மாறாது. இல்லைனா ரிப்பனில் டேக் பண்ணி கட்டி வச்சு தான் நான் வந்து இதை வச்சுருப்பேன். மித்தபடி இதை வந்து ஒரு விதத்துலையுமே இது சேஞ்ச் ஆகாது. ஸோ அவ்வளோ பர்டிகுலேட்டாக அவ்வளோ அது வந்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஒரு டியூபர்ஸும் எடுத்த உடனே அதை வந்து ரிப்பன் கட்டி எடுத்துகிட்டு வந்து அதே டப்பில் பேர் எழுதி தான் நம்ம போட்டு வச்சுருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு இதை அனுப்பும்போதும் ஒரு இதுலேயுமே டேக் பண்ணி உங்களுக்கு நம்ம அனுப்பி விட்டுருவோம். பட் நீங்கள் வந்து அதை ரொம்ப ஈஸியாக வந்து பிளானிங் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து வந்தது வேறு ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிறைய பேருக்குமே எனக்கு நல்லா அஷ்யூராக தெரியும். ஏன்னா என்கிட்ட வந்து எப்போவுமே உங்களோட வாட்ஸ்அப்போட சேட் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து எனக்கு நீங்கள் உங்களுக்கு அமுச்சு விட்டு டியூபர் கூட என் கையில் எப்போவுமே பிக்ஸ் இருக்கும். எனக்கு வந்து கரெக்டாக தெரியும் இது வந்து இந்த வெரைட்டி தான் அப்படிங்கிறது. ஏன்னா நான் பர்டிகுலராக அதை எடுத்து தான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். எனக்கு வந்து ஞாபகம் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே அனுப்பும்போது என்ன இதுங்கிறத ஞாபகம் இருக்குது. ஏன்னா எல்லாமே என்னோட டியூபர்ஸ் தான். ஸோ வந்து நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லிட்டு எழுதாமல் விட்டுருவீங்க. இல்லை அப்புறம் எழுதலாம்னு கூட விட்டுருக்கலாம். பட் ஆனால் அப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃப்ளவர் வரல அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை எழுதி வைக்காமல் விட்டுட்டு அந்த தப்பை வந்து என் மேலே சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஐடி என்றைக்குமே நம்மக்கிட்ட மாறாது. நான் எப்போவுமே ஐடி எழுதி வைக்காமல் ஒரு டியூபருமே ஒரு 5 நிமிஷம் கூட போட மாட்டேன். ஏன்னா நான் மறந்து போயிடுவேன் அப்படிங்கிறதுக்காகவே நான் உடனேவே அது எழுதிடுவேன். நான் வந்து டியூபர்ஸை எடுத்து போடும்போதே என் கையில் ஒயிட்னரும் அதே மாதிரி என்னோடய மார்க்கர் பெண்ணும் எடுத்துகிட்டு தான் போவேன். ஸோ வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதை போட்டு எழுதி வைக்காமல் விட்டுட்டு இதில் இந்த ஃப்ளவர் வந்துடுச்சும்பாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கன்ஃபார்மாக இது எனக்கு மாறி போகாதுன்னு சொல்லி விட்டுருப்பேன். இன்னொரு 2 மாதம் கழித்து எனக்கு இந்த ஃப்ளவர் பக்கத்தில் விரிஞ்சிருச்சு மேடம் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. ஸோ வந்து சொன்னவங்களுக்கெல்லாம் அது தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் மாறி போயிடுச்சு நாங்கள் பார்க்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர். அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதை எங்கேயோ கொண்டு போய் பிளானிங் பண்ணி வச்சுருப்பீங்க. நம்ம அதை மறந்தும் போயிருப்போம். அதுக்கப்புறம் அதில் ஃப்ளவர் வரல, இது நான் இங்கே தான் நட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்கில் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே நம்மள்கிட்ட ஐடிஸ் மாறாது. ஐடிஸ் மாறாமல் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை செய்கிறேன். ஸோ அதனால் எல்லோரும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட டப்பில் நீங்கள் உங்களோட பேரை மென்ஷன் பண்ணி எழுதி வைங்க. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.